போற இடத்துல எல்லாம் இதே மாதிரி தாய்மார்களும் இளைஞர்களும் கூடி வாழ்த்துகிறார்கள். இதன் அர்த்தம் என்ன? தமிழகம் மாற்றத்திற்கு தயாராகிவிட்டது என்பது. நல்லாட்சி மலர நல்லவர்கள் தேவை. இங்கே என்னென்னமோ சொல்லி பார்க்கிறார்கள். இதெல்லாம் சும்மாங்க சினிமாக்காரனை பார்க்க வந்த கூட்டம். சினிமாக்காரன் பார்க்கணுமா? சினிமாக்காரன் பார்க்கணும்னா நீங்க சனிக்கிழமை பார்த்துக்கலாம் ஃப்ரீயாவே. வீட்டுல உட்கார்ந்துட்டு கால் மேல கால் போட்டு பார்க்கலாம். இங்க கால் கடுக்க நிற்க வேண்டியதில்லை. நீங்கள் பார்க்க வந்திருப்பது மாற்றத்தை. அதன் கருவியாக நான் நிற்கிறேன். அதனால் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். தமிழகத்தில் நான் உங்க கூட பேசணும். முக்கியமா அதை விட முக்கியம் நீங்கள்லாம் எங்க கூட பேசணும். அப்படி பேசினால்தான் உங்களுடைய தேவைகளை அறிந்து மக்கள் நீதி மையம் வேலை செய்ய முடியும். நான் போகும் ஒவ்வொரு இடத்திலும் பார்க்கும் அவலங்களை எல்லாம் மாற்ற வேண்டும். அது மாறும் என்று நான் நம்புகிறேன். அதற்கான திட்டங்களை வைத்திருக்கிறது மக்கள் நீதி மையம். சும்மா இந்த எலெக்ஷனுக்கு உங்க கையில் கொஞ்சம் காசை வச்சு அழுத்திட்டு அப்புறம் செய்ய வேண்டியதை செய்திருக்கும் அந்த கொள்ளையர்கள் அல்ல மக்கள் நீதி மையம். இத்தனை உறுதிமொழிகள் வேறு சமீபத்திய அரசியல்வாதி யாரும் கேட்டிருக்க முடியாது. உறுதிமொழி மைக்கை பிடித்துக் கொண்டு பேசுவான் தான் உறுதிமொழிகள் கொடுப்பான். இங்கு கூட்டத்திலிருந்து வருகிறது உறுதிமொழி. நிச்சயம், சத்தியம் நீங்கள் தான் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். இதனால் தான் எனக்கு நம்பிக்கை வருகிறது நாளை நமதாகும் என்று. ஊர் கூடி தேர் இழுத்தால் நாளை நிச்சயம் நமதே. நாளை நாளை நாளை. நன்றி, வணக்கம்.